சோத்தை பெத்தவனுக்கு போட கூட வழி இல்லாம இங்கேயும் அங்கேயும் கிடந்து எல்லாரும் நடந்த என்னோட போகட்டும். இந்த அத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் ஆத்தாக்காரியை உள்ள கூப்பிடாத வாசல்லே சோற போட்டு அனுப்பிட்டாங்க. இது என் அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? வந்தவளை வாசல்லே வச்சு சோறு போட்டு அனுப்புறது எம்மா என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன வாசல்ல நிக்கீங்க? வாங்க உள்ள போவோம். செத்து இருடி. அதை இலைய நான் கையோட பறிச்சுட்டு வந்துட்டேனே, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? வாங்க, அம்மா வர சொல்லிட்டேன், சோத்து போடுவோம். இல்லடி, அத்தை உள்ள எல்லாம் வரக்கூடாது, இங்கே உட்காந்து சாப்பாடு போட்டு அனுப்பி விடுன்னு சொல்லிட்டாங்க. அக்கா இதெல்லாம் ஒன்றும் நல்லதுக்கு படலை சொல்லிட்டேன். வர வர நம்ம அத்தை கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. இருங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இல்லை உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். வந்தவங்கள வீட்டுக்குள்ள விடாம ரோட்டோட வச்சு அனுப்புறதுக்கு அவங்க என்ன வேத்தால இல்ல ஆட மாட? இதெல்லாம் ஒன்றும் சரியா படல. நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கட்டா? இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். பிள்ளைகளா என்ன இங்கே நின்று ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சத்தம் காது வரைக்கும் கேக்குது. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன இங்கே உட்காந்துட்டீங்க? முதல்ல எழுப்புங்க. இருக்கட்டுமா, இப்படி காத்தார உட்காந்து சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு வந்தா கூட நான் இப்படிதான் புல்வெளியில உட்காந்து சாப்பிடுவேன். ஞாபகம் இல்லை உனக்கு? ஏமா உங்க வீட்டுல சரிம்மா, இங்க வந்து எதுக்கு இப்படி சாப்பிடணும்? பொண்ணு வீட்டுக்கு வந்தா நல்லா கௌரவமா உள்ள வந்து உட்காந்து சாப்பிடலாமே. அந்த வீடு வேற இந்த வீடு வேற யாராவது பிரிச்சு பார்ப்பாங்களா? இல்ல நம்ம வீடு தான் தாங்க. பாடு இங்கேயா சோத்த போடு, அம்மா இங்கேயும் உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றேன். ஏக்கா அத்தை உங்கள்கிட்ட சொன்னதை அம்மா கேட்டாங்க போல. ஆமாண்டி, அதான் ஆத்தா தாமரியாதையே தானே காப்பாத்திக்கணும்னு இங்கேயே உட்காந்துருச்சு. சரி சோத்த போடு, இப்படியே காத்தாட சாப்பிட்டு கிளம்பட்டோம். பிள்ளைகளா சோறு போட இம்புட்டு யோசனையா? ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இருல, நீங்க இருங்க நான் சோறை போடுறேன். போடு போடு. ஏக்கா என்ன யோசனை? சோத்த போடுங்க. ஏக்கா ஏக்கா சரி சரி இந்த போடுறேன். இம்மா நான் பண்ண பிரியாணிம்மா, நல்லா சாப்பிடு சரியா? போடுமாக்கா, நீ பழைய சாதம் போட்டாலே எனக்கு பிரியாணி கணக்காக தான் இருக்கும். இன்னைக்கு பிரியாணி சமைச்சு போடுறேன், அதுக்கு என்ன? நான் அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு போறேன். நீ போடு. எங்க போட்டா என்ன, அம்மா பயிர் ரொம்ப சாப்பிடணும் அம்பிட்டு தானே. போடு போடு. சரிம்மா. சே பெரிய மனசுனா பெரிய மனசுதான். இங்க நடக்கிற அம்பிட்டு கூத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி சிரிச்சு சமாளிக்கிறாங்க. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் அம்மாக்கு தெரியாமையா இருக்கும்? எல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம மனசு கஷ்டப்படுவோன்னு எதையும் வெளியே காட்டிக்காம இருக்காங்க. அவங்க மனசு போல அவங்க என்னைக்கு நல்லாதான் இருப்பாங்க. இது எதையுமே பொருட்படுத்தல, கோவப்படல, சண்டைக்கு வரல. எனக்கு என்னன்னு அந்த சிரிச்ச முகம் மாறாம இருக்காங்க பத்தியா? அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லாவா சொன்னாங்க பெரியவங்க. அந்த பழமொழி இந்த அம்மாக்கு நல்லா பொருந்துமா? பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருந்தை ரெடி பண்ணிட்டீங்களே. இல்லைன்னு சொன்னா என்னையா நிக்கணும்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தேன். அது இன்னைக்கு சரியா இருக்கு. அம்முட்டையும் நீங்க தானே செஞ்சீங்க? நான் கூட செய்யல, அக்கா தான் எல்லாமே செஞ்சாங்க. நான் வெறும் வெங்காயம் இந்த களி அரிக்கி கொடுத்தேன், அம்பிட்டு தான். ஆமா, ஏதோ ஒன்று ரெண்டு ஒத்தாசை செய்யறல, ஒத்தால நின்று செய்யறதுக்கும் கூட ஒருத்தர் இருக்கிறதுக்கும் வளர்ந்தானே. அக்கா தங்கச்சி ஒத்துமையா இருந்தா எனக்கு சரிதான். ஒரு வீட்டில் வாழ வந்து ரெண்டு மருமக கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு ஒத்துமையா இருங்க, அப்பதான் வீட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது சரியா? அதெல்லாம் நாங்க ஒத்துமையா தான் இருப்போம். அக்கா என்ன சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. நல்லது நல்லது. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, பிறகு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அடியாத்தி நல்லா இருக்கு. நீங்க வேற பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா ஆத்தாக்கறி வயிறு ரொம்பாது மனசு ரொம்பாது. உட்காருங்க, ஆளுக்கு ஒரு வாய் பிடிச்சி தரேன், சாப்பிட்டுட்டு பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன். இருக்கட்டும், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் இங்கே தானே கிடக்கோம், நாங்க பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். நான் சொல்றேன்ல, இன்னைக்கு அம்மா கையால உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவேன், நீங்க சாப்பிடணும். சரி, நீங்க எம்பிட்டு சொன்னாலும் கேட்க போறதில்ல. ஆளுக்கு ஒரு வாய் பிடிச்சி கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க. இப்பதான் நீ கரெக்டா சொல்லியிருக்க. இரு, ஆளுக்கு ஒரு வாய் உருட்டி தரேன், நீங்க சாப்பிடுங்க. பெத்த மனசுனா இதுதான். இன்ன வரைக்கும் கிளவி சாப்பிட்டு முடிச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது, நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு ஒரு எட்டி கூட பார்க்கல. அம்மாக்கு சோறு போட்டானே முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு கையில சோத்த எடுக்குது. அதான் பெத்த மனசுங்கிறது. ஆயிரம் தான் மாமியால அம்மா மாதிரின்னு சொன்னாலும் அம்மா அம்மா தான், மாமிய மாமியா தான். அம்மா மாதிரி மாமியார் கிடைக்கிறதுக்குலாம் தனி தவமே இருக்கணும் போல. அந்த கொடுப்பனை இந்த ஜென்மத்துல எனக்கு இல்ல. இந்த முதல்ல நீ கை நீட்டு, முதல்ல நீ கையை நீட்டு. நீ வேற அவ வேற இல்ல எனக்கு. முதல்ல நீ கையை நீட்டு. அழியா, நீயும் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. அம்மா சோற உருட்டி தரப்பாறேன், இன்னும் மூஞ்சி சிரிச்ச முகமா வை, அப்பதான் அம்மாவுக்கு சந்தோஷம். இந்த அம்மா முன்னாடி மூஞ்சி எப்படி வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? சொன்னமே சிரிச்சே வைப்போம். கொடுமா.
இப்பதான் என் பொண்ணு மாதிரி இருக்கு. மகாலட்சுமி முகத்துல குடியிருக்கா. இந்தா புடி சாப்பிடு. நீயே சாப்பிடு. நானும் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். ஏமாம்மா வந்தது வராததுமா கிளம்புறீங்க? கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல. அம்மாவும் மனசு சந்தோஷப்படும். நீங்கள் பாட்டுக்கு வந்தோடனே இப்படி கிளம்புடா. அம்மா மனசு வருத்தப்படாதா? இவன் வேற நேரம் காலம் தெரியாம 50 சவரன் நகையை தூக்கிட்டு ஓடினதுக்கு அப்புறம் தாண்டா உங்க அம்மா மனசு வருத்தப்படும். இப்பெல்லாம் ஒன்றும் வராது. இல்லை மாப்பிள்ள இருக்கட்டும். எனக்கு நிறைய சோழி இருக்கு. அக்கா இருக்கு சொன்னால என்ன இருக்கேன். உள்ள போனா இன்னும் வரல. வந்துடுவாங்க மாமா, வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா வந்துடுவாங்க. பிறகு ஊரில் மழை தண்ணிலாம் எப்படி இருக்கு? விவசாயம்லாம் நல்லபடியாக போகுதா? இவன் வேற நேரம் காலம் தெரியாம நம்ம கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க அம்மா என்னன்னா 10 ரூபா தரேன் பட்டணத்துல இருந்து பார்த்து போட்டு உள்ள போனா இன்னும் வந்து சேரல. அந்த 10 ரூபாய்க்காக இவனுக்கு எம்மோட்டு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆளை விடுங்கடா, முதல்ல கிளம்பணும். விஷயம் தெரியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பணுமே. ஏன் அவசரம் முடியாம இவன் வேற மட்டும் மொக்கையை போட்டுட்டு இருக்கான். மாமா உங்களை தான். அதெல்லாம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி மாமா, நீங்கள் ஊரோட இருந்துடாதீங்க. அப்பப்போ இங்கே வாங்க. உங்களுக்கு சொந்த பந்தம் நீங்கள் இம்புட்டு பேர் கிடக்கும் பார்த்தீங்களா? வந்து 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போங்க. நீங்கள் பாட்டுக்கு கிராமத்துலேயே கிடக்காதீங்க. வயசாகுது பார்த்தீங்களா? அங்கே உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா? இங்கே வந்துட்டு போங்க. உங்கள் அக்காவை பார்த்தா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் உங்களை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் அடிக்கடி வாங்க. வரேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுறேன். சரி மாமா. அடே மூர்த்தி, நீ விஷயம் தெரியுமாடா? நம்ம மோசம் போயிட்டோம். ஐயோ, கிழவிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோ? அம்மா என்ன ஆச்சு? தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கீங்க. என்ன ஆச்சு? முதல்ல என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கம்மா. நீங்கள் பாட்டுக்கு பதட்டப்பட வைக்காதீங்க. அடே விவரம் தெரியாம பேசுற. என்ன ஆச்சு தெரியுமா? நான் சேர்த்து வச்சிருந்தேனே 50 பவுன் நகை, அதை அப்பதாண்டா கட்டில வச்சுட்டு இந்த பக்கம் வந்தேன். இப்போ போய் பார்த்தா நகடப்பவெல்லாம் காணண்டா. ஏம்மா அதெல்லாம் எங்கேயும் போயிருக்காது. பீரோல நல்லா தேடுங்க, அங்கதான் இருக்கும். ஏய், நான் என்ன தேடாமையாடா இருப்பேன்? பீரோல மட்டும் இல்ல, வீடு ஃபுல்லா தேடிட்டேன்டா. எங்கேயும் காணோம். 50 சவரன்டா, 50 சவரன். ஐயோ போச்சு, இன்னைக்கு வசமா சிக்கிட்டோம். அம்மா என்ன சொல்றீங்க? எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளில போகும்? எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன புது பழக்கமா இருக்கு? இது வரைக்கும் நம்ம வீட்டில் எதுவும் இப்படி இல்லை, காண போனது இல்லையே. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் புதுசா வந்தவங்க தான். ஐயோ, அக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வசமா சிக்கிட்டோம். போச்சு, இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஏம்மா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம நம்மளே மன்னிப்பு கேட்டுருவோம். ஏக்கா, அடே நீ கொஞ்சம் பேசாம இருடா. முக்கியமான நேரத்துல குறுக்க வந்து அக்கா பொக்கானுக்கிட்டு. இங்க பாரியா மூர்த்தி, நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. ஊர்ல இருந்து உன் மாமியா வந்தல்ல, அவதான் இந்த வேலையை பாத்துருக்கணும். ஏம்மா என்ன சொல்றீங்க? ஏயா உண்மையதான் சொல்றேன். இம்புட்டுலாம் காண போகாத நகை எப்படி உன் மாமியா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா காண போகும்? எப்பா நல்ல வேலை, இந்த அக்கா நம்மள சந்தேகப்படல. ஃபோக்கஸ் வேற பக்கம் திருப்பிடுச்சு. கண்ணாயிதான் ஆளையக்க கொண்டு போய் இதை கட்டில தள்ளிடு. பொறுமையா எடுத்துக்கலாம். ஏம்மா நீங்க நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம மட்டும் என் கூட வா, சரியா? இன்னைக்கு யாரு என்னென்ன கையும் கழுவாம புடிச்சு காட்டுறேன். ஏம்மா அவசரப்படாதீங்கம்மா, எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். ஓஹோ, உன் மாமியா நானே பொறுமையா பேசலாங்கிறியா? இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். என் வீட்டு நகை எனக்கு வந்தாகணும் சொல்லிட்டேன். ஏம்மா இருங்கம்மா பேசிக்கலாம். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால தாமதிக்க முடியாது. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஏம்மா நில்லுங்க, வாரேன். இந்த அம்மா எதுவும் போய் பேசி வைக்காம இருக்கணும். எப்ப தப்பிச்சு மட்டும் சாமி, முத வெளியே அந்த பைய போய் எங்க ஒளிச்சு வைக்கணும்.